அன்பான மாலை வணக்கங்களை சகல உறவுகளுக்கும் நாங்கள் தெரிவிப்பதோடு இந்த அழகான மாலை பொழுதில் ஒரு நல்ல செய்தியை உங்களோடு அறிவித்துக் கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றோம். அந்த நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய பாவங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் ஒரு நபர் கல்வாரி சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்து நமக்காக பலியானார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த கதையை நான் சொல்லாமல் என்னுடைய மனதிலே நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். ஆம், ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் பேசுகிறார்கள். ஒருவருடைய மனதிலே ஒரு பிழையான அபிப்பிராயம் இருக்கலாம். இயேசு என்று சொன்னால் கிறிஸ்தவ ஜனங்களினுடைய கடவுள் என்று, அல்லது உங்களுடைய மனதிலே ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், இயேசு என்று சொன்னால் அவர் ரோம கத்தோலிக்க மதத்தினுடைய கடவுள் என்று சொல்லி, அல்லது இயேசு என்று சொன்னால் உங்களுக்கு இன்னொரு அபிப்பிராயம் இருக்கலாம், இந்த குழுவினர் மதம் மாற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள் அல்லது தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இயேசு என்றால் மதம் பரப்புவர் அல்ல. இயேசு என்றால் அவர் மதத்தை ஸ்தாபிப்பதற்கு இந்த பூமிக்கு வந்தவர் அல்ல. இயேசு இந்த பூமியிலே பிறந்ததற்கான ஒரே நோக்கம் மனுக்குலத்தை விடுதலையாக்குவதற்கு, மனுக்குலத்தை பாவத்திலே இருந்து மீட்பதற்காக இந்த பூமியிலே பிறந்தார் என்று சொல்கிறது. ஒருவரை நீங்கள் சிந்திக்கலாம், நான் என்ன பாவத்தில் இருந்து நான் என்ன காரியத்தில் விடுதலையாக சொல்லி. நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து ஆராய்ந்து பார்த்தா தெரியும், அந்த மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே மறைமுகமான பகுதியிலே ஏதாவது ஒரு காரியத்துக்கு அந்த மனிதன் அடிமையாகி இருப்பான். அவனால் இந்த பழக்கத்தில் இருந்து வெளியிலே வர முடியாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், அநேக வாலிப பிள்ளைகள் போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாக்கப்படுகிறார்கள். அநேக போதைப் பொருட்களை மறைமுகமாக நம்முடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சாராயம் குடித்தால் சாராயத்தினுடைய வாசனையிலே இவர்கள் சாராயம் குடித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். வெத்தலை சப்பினால் அவர்களுடைய வாழ்வை பார்த்து நம்ம சொல்லலாம், வெத்தலை சப்பியிருக்கிறார்கள். அல்லது சிகரெட்டை அவர்கள் குறைத்தால் இவர்கள் சிகரெட் குடித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் போதைப் பொருளை பார்க்கிறவர்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறைமுகமாக இன்றைக்கு மொபைல் போன் மூலமாக பல பாவங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தொலைக்காட்சி மூலமாக அநேக பாவம் இந்த உலகத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட